ஹாய் மக்களே, காலை வணக்கங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. இன்னைக்கு செஷன் இல்லை அப்படின்றத சொல்கிறதுக்காகவும் தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. என்னன்னா மக்களே, நிறைய பேர் வந்து எக்ஸாம் இப்போ வந்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருப்பீங்க. மெயின்ஸ் பாஸ் ஆகுமா, பாஸ் ஆகாதா, எஸ்பிஐ கிளியர் ஆகுமா, கிளியர் ஆகாதா, சில பேர் வந்து அப்ளையே பண்ணியிருக்க மாட்டீங்க எஸ்பிஐ பிஓக்கு. இந்த மாதிரி ஒரு பலவித ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. ஓகேவா? இதே ஒரு சூழ்நிலையில் நானும் இருந்தேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 உங்களோட அந்த செகண்ட் ஆஃப் டைம் இருக்கும்ல, அந்த டைமில் இருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதின எக்ஸாம் எல்லாமே ஃபெயிலு. இப்போ ஒரு எக்ஸாமே கையில் இல்லவே இல்லை. அடுத்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டால் தான். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்தேன். அப்போ இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களே, நான் என்னெல்லாம் தப்பு பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தப்பெல்லாம் இனிமேல் அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த தப்பை வந்து நம்ம அடுத்த எக்ஸாமில் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட காம்படிட்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சு. அதனால் உட்காந்து அடுத்த நாள் என்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சதோ, ஃபெயில் ஆனனும் 2வது எக்ஸாம் அடுத்த நாளே உட்காந்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக எண்ணி ஒரு 5வது மாதத்தில் வந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அதுக்கு அடுத்து ஒரு செகண்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து ஒரு 4 மாதம் கழிச்சு வந்துச்சு. ஓகேவா? 2017 பாதியில் வந்து அதோட ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சு. அந்த எக்ஸாம் நான் கிளியர். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என்ன தப்பு பண்ணணும் அந்த விஷயத்தை நான் சரி பண்ணிட்டேன். என்னன்னா, ஃபஸ்ட்டு நான் வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது செம கம்ஃபர்ட்டாக இருக்கும். காலைல வந்து 8 மணிக்கு எந்திரிப்பேன், 9 மணிக்கு கிளாஸ் இருக்கும். 8 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் போனால் போதும், நான் கிளாஸ் போயிடலாம். இதுதான் என்னோட ரொட்டீனாகவே இருந்துச்சு. டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணேன். அங்கே போய் உட்காந்து சர்க்கிளில் உட்காந்து படிப்பேன். இது இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். சர்க்கிளில் உட்காந்து படிப்பேன். மறுபடியும் வீட்டுக்கு வருவோம், சாயந்தரம் படத்துக்கு போவோம். இதே மாதிரி தான் நம்ம ரொட்டீன் போயிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். அதான் ஒரு முக்கியமான காரணம். படித்தோம். ஓரளவு நான் அங்கே இருக்க டைம் வந்து நல்லா படித்தோம். எக்ஸ்ட்ராலாம் நிறையா படிக்கணும்னு நினைப்போம். எங்களோட ஒருத்தர் நல்லா படிக்கணும்னு வருவார். அவரையும் வந்து படிக்க விடாமல் கெடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு என்ன சொல்ல ஒரு இதே வந்துச்சு, ஞானோதயமே வந்துச்சு. சரி, ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒழுங்காக இது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிச்சேன். நல்லா தப்பு பண்ணணும், அந்த தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? நம்ம வீட்டை விட்டு நான் அங்கே போய் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் தங்கியிருந்தேன். அங்கே தான் படிச்சிருந்தேன். ரேஸில் தான் தங்கியிருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து காலைல வந்து 8 மணிக்கு வந்து பசங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க. காலைல செஷனுக்கு 8 மணிக்கு பசங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க. 8 மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிளம்பிடணும், ரெடி ஆகிடணும். 8 மணிக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சு கிளம்பி ரெடி ஆகலை அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் குளிக்கவே முடியாது. அப்படி பங்குற மாதிரி தான் உட்காந்துருக்கணும். அதனால் காலையில் நாங்கள் முன்னாடி அவங்க பசங்க வரதுக்கு முன்னாடி 8 மணிக்கு முன்னாடி குளிச்சு ரெடியாகி நாங்களும் உட்காந்து அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது தவிர்த்து அங்கே வந்து நம்ம ஒரு கொஷின் ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா, அதில் ஒரு கொஷின் சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு லெஃப்ட் சைட்லேருந்து ஒருத்தர் 10 செகண்டில் ஒரு ஆன்சர் வரும், இந்த சைட்லேருந்து ஒரு 15 செகண்டில் ஒரு ஆன்சர் வரும். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சு நம்ம வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோ நாள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ப்ராக்டிஸே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த அனலைஸ் வந்து நீங்கள் வந்து வீட்லேயே பண்ணணும் மக்கள். நீங்கள் வந்து என்னென்னலாம் தப்பு பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணுறாங்க, நிறையா டக்குன்னு சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வரவே இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து என்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, 2 மாதம் கண்டினியூஸாக படிச்சிங்க அப்படின்னா, வந்து நியூஸ் பேப்பர் படிச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்லா நிறையா வொக்காபுலரி இதெல்லாம் செம்மையாக டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. நான் 2 மாதமாக வந்து கண்டினியூஸாக படிக்க என்னால் முடியல. எக்ஸாம் ஒன்ஸ் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தோணுச்சு, இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என்னென்ன விஷயம்லாம் நான் பண்ணாமல் இருந்தனும் எக்ஸாம் படிக்கும்போது, அதெல்லாம் எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் எந்த எக்ஸாமுமே இல்லாத டைமில் தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு 2 மாதம் வந்து நான் கண்டினியூஸாக வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருந்தேன். இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நாள் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறையா வார்த்தைலாம் வந்து புரியவே புரியாது. வொக்காபுலரிலாம் ரொம்ப கொடூரமாக கொடுத்துருவாங்க. ஒரு தடவையும் டிக்ஷனரி எடுத்து பார்க்கணும், பார்த்துட்டு அந்த மீனிங்கை ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப டஃப்பான ஜாபாக இருந்துச்சு. ஆனால் இதுவே நான் வந்து ஒரு 2 மாதம், ஆனால் இது கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 2 மாதம் கழிச்சு, ஒரு 2 மாதத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி படிப்பேன் நான் நியூஸ் பேப்பர். 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னென்ன வார்த்தையெல்லாம் நான் முன்னாடி படிச்சிருக்கேன், இல்லை டெய்லி பார்த்துட்டே இருக்கேன், அந்த வார்த்தையெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த வார்த்தையெல்லாம் செம்ம மைண்டில் செம்மையாக இது பதிஞ்சிருச்சு. இது வந்து நார்மல் வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், மன்னிப்பு அப்படின்ற மாதிரி. கஷ்டமான வொக்காபுலரி எல்லாமே எனக்கு வந்து ஒரு நார்மல் வார்த்தை மாதிரி, இதெல்லாம் அப்படி கேட்டு பழகின வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் நான் நியூஸ் பேப்பர் படித்தனால எனக்கு ஒன்ஸ் படித்தாலே எனக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எடிட்டோரியலே நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை படித்தேன்னா தான் அதோட மீனிங்கே நல்லா புரிஞ்சிக்க முடியும். நான் ஒன்ஸ் படித்ததுக்கு அப்புறமே எனக்கு மீனிங் புரிஞ்சிச்சு. இந்த ஒரு விஷயம் எனக்கு எக்ஸாமில் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கிலீஷ் படித்தோடனே இங்கிலீஷில் வந்து செம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் படித்தோடனே எனக்கு டக்குனே புரிஞ்சிடும், டக்குனே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இது வந்து எக்ஸாமுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஒரு விஷயத்தை நீங்கள் ஒன்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் நிற்கிறது. இது வந்து கடைசி ஃபைனலாக இங்கிலீஷ் பார்ட் வந்து டக்குன்னு எனக்கு முடிக்க சால்வ் பண்ணுறதுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மக்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமும் கூட அதாக தான் இருந்தது. ஓகே, நான் டெய்லி வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த 2 மாதம் படித்ததுனால தான். 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் வந்து அங்கே ஹிந்து நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது நிப்பாட்டிட்டாங்க. டெக்கான் கிரானிக்கல் மட்டும் தான் கொடுத்தாங்க. நான் டெய்லி ஹிந்து படிச்சுட்டே இருந்தது, அது எனக்கு செம்ம ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹிந்து பேப்பர் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் கை காசு போட்டு ஃப்ரீயாக கிடைச்சிட்டதுனால படிச்சுட்டு இருந்தேன். கை காசு போட்டு அதுக்கப்புறம் டெய்லி வாங்கி நானாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 மாதம் வந்து நான் கண்டினியூஸாக படித்ததனோட விளைவு வந்து அது நமக்கு ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு. எஸ், மோட்டிவேஷனும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு வந்து உங்களை வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்க கூட வரவே வராது. என்னைக்காவது ஒரு நாள் டவுன் ஆகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஆனால் கன்சிஸ்டன்சி ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் பழகிறது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு செம அடிக்ஷன் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, எக்ஸாமும் அதே மாதிரி தான். டெய்லி இந்த விஷயம் உங்களுக்கு மேக்ஸ் வரலையா, டெய்லி மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களுக்கு ஒரு செம அடிக்ஷன் ஆயிடும். இன்றைக்கி மேக்ஸ் சால்வ் பண்ணல அப்படின்னா உங்களால் சால்வ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆயிடும். ஓகே, ஒன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக எவ்வளோ கஷ்டமாக இருக்க கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மக்களே, அதான் நான் சொல்கிறேன், டெய்லி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மோட்டிவேஷன் தேவையே படாது. ஓகே, உங்களுக்கு வந்து அது ஒரு ஹேபிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து அது ஒரு வேறு லெவலில் ஒரு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. டெய்லி ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இந்த விஷயத்தை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தது. அதுக்கப்புறம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணது, டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எக்ஸாம் படிக்கிற யாருமே வந்து எக்ஸாம் வேலை இல்லாமல் போகவே மாட்டாங்க. ஓகே, ஒருத்தவங்க எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா செம்ம கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறாங்க, செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேன், யாருமே இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக படித்தவங்க வேலை இல்லாமல் போனதே கிடையாது. ஓகே, யாரெல்லாம் கொஞ்சம் நெக்லிஜென்ட்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வேலை இல்லாமல் ரொம்ப நாள் படித்தும் வேலை இல்லாமல் போகிறாங்க. ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா, ஈவன் நீங்கள் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்களா, நானும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், பிலோ ஆவரேஜாக இருந்தீங்கனாலுமே கிளியர் பண்ணிடுவீங்க. கிளியர் பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருப்பாங்க பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. தயவுசெய்து மக்களை கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக இருக்காதிங்க. எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுப்பேன்னு சொல்லி, இதுதான் உங்களுக்கு ஒரு சரியான தருணம். ஓகே, இப்போ இருந்து நீங்கள் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களை கிளியர் பண்ணிடுவீங்க. இதை சொல்லணும் தான் வந்தேன். இதை தவிர்த்து மக்களை யாருக்காவது ராயல் பாஸ் வேணும், உங்களுக்கு கொஷின்ஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிடுவீங்க. தட்ஸ் ஆல் மக்களே. see you. நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம், கண்டென்ட் வீடியோவில். see you. பை பை.